அதெல்லாம் போகட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து புது கார் வாங்கியிருக்கான்னு சொல்றாரு. இதே மாதிரி எடப்பாடி வாங்கியிருக்காரு. அது ஏன் சொல்லல? இவருடைய ஆட்சிக்கு முன்னால கிறிஸ்டா வந்து அவர் தான் வாங்கினது. அவர் தான் வாங்கியிருக்காரு. முன்னாடி எல்லாமே ஆரம்பத்துல இனோவா தான். ஆமா. ஆனா எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டா வாங்கியிருக்காரு. ஆமா. அவர் வாங்கினது ஏன் சொல்லல? அவரை பத்தி பேசவே இல்லையா? பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் எந்த காரணத்துக்காக பேசல அவரை பத்தி? சரி, அதெல்லாம் போகட்டியா. சரி, இன்னைக்கு பிரதமர் வந்து அவரு கார்ல கிருஷ்ணா கார்ல அவர் போறாரு, இருக்கட்டும். அந்த பிரதமருக்கு ஒரு நாளைக்கு செலவு என்ன ஆகுன்னு சொல்லி தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க நாளைக்கு 70 லட்சம் ரூபாய் செலவாகுது, ஆடைக்கு மட்டும் 70 லட்சம் ரூபாய் சொல்லும் போது இப்படி சொல்றாங்க. அதை வச்சு நம்ம சொல்றோம். சரி, அதே போல ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், அப்போ அவருக்கு எப்படி இருக்கணும் எப்படி போகணுங்கிறது அவருக்கு தெரியும். பாதுகாப்பு மிகுந்த காரணம் யார்? ஏன்னா நாட்டுடைய முதலமைச்சருக்கு போது எப்படி இருக்கணும் எப்படி போகணும் என்ன பண்ணணுங்க தெரியும். தெரிஞ்சுதான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? இவர் குறிப்பிட்ட திமுக மட்டுமே சாடுவதற்கான காரணம்